தமிழ்நாட்டில் வெர்பல் அக்ரோபேட்டிக் பர்சன் என்று சொல்லக்கூடியது கலைஞர் கருணாநிதி தான் அப்படி சொல்லுவாங்க. வார்த்தைகளே மரம் விட்டு மரம் தவுவாங்க, கூடு விட்டு கூடு தவுறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை நாங்கள் பாஜக ஆட்சி அல்லது தேசிய ஜனநாயக அதெல்லாம் இந்த வார்த்தை ஜாலம்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? இங்க அதிமுக திமுக இரண்டுக்கும் தான் போட்டி. அப்ப இந்த இரண்டுக்கும் போட்டினா என்ன காரணம்னா, இந்த இரண்டு கட்சிகள் தான் 25% 35% வாக்குகளை பெறக்கூடிய தகுதி படைத்த கட்சி. ரெண்டு கட்சி தான். ஆமா காங்கிரஸ் 10%. இல்ல நீங்க சொல்றது 2024 இவங்க 11%. மூணு கட்சி சேர்த்து நீங்க சொல்றது பாயிண்ட் தான். ஏன்னா ரெண்டு பேரும் திராவிட கட்சி, அது யாரும் மறுக்க முடியாது. வாக்கு சதவீதத்தில் ஏற்ற சில குறைகள் சில ஊழல்கள் இருக்கலாம். அதற்காக தங்களை சிறத்தன்மையாக இன்னொருவர் அந்த வாக்கை கவ்வி கொண்டு போகிற அளவிற்கு இங்க கீழே விழுந்துறல. பிரியன் சார் என்ன சொன்னார், இப்ப என்டிஏ அலைன்ஸ் இப்ப பாமகவை இந்த கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு யார் முன்முயற்சி எடுக்கிற? நாளைக்கு ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வர போறது யாரு? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றது என்ன? அதிமுக தாங்க எங்க அன்னைக்கு வந்தது, நாங்க ஒண்ணு அங்க போகல அப்படின்றப்ப பாஜகவோட ரோலை அப்படியே தள்ளி வச்சுட்டு பேசிட முடியுமா? நேற்றைய அமித்ஷா அவர்கள் பேச்சு இல்லங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துற பேச்சு அப்படின்னு மட்டும் கடந்து போயிட முடியுமான்னு கேட்கிறேன். சார் அப்போ ஒண்ணு பண்ணுவோம், டெல்லிக்கு போய் தனிப்பட்ட முறையில் 2 தடவை வந்தீங்க, எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி இல்லவே இல்லை, அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும். அப்படியேதானே? தேர்தலுக்கு தான் சார் கூட்டணி, அரசாங்கத்துக்கு அல்ல. இது திமுகவும் தெளிவா இருக்கும். 2006 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு 118 சட்டமன்ற உறுப்பினர் வச்சு தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா அப்பயே 34 காங்கிரஸ் கட்சி, 18 பாட்டாளி மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட வச்சு மைனாரிட்டி அரசாங்கத்தையே இன்னொருத்தங்களுக்கு அமைச்சரவை கொடுக்காமலேயே கொண்டு போன கட்சி திமுக. அதிமுக அதை விட கீழே இறங்கி நினைக்கிறீங்க? ஒரு இடம்